அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை திமுக வந்து ஒரு பிரம்மாண்டமான மாநில மாநாடு ஒன்று போடுவாங்க. இந்த முறை வந்து அதே மாதிரி திருச்சியில் வச்சு KN நேரு அவர்களினுடைய தலைமையில் 10 லட்சம் பேர் திரளக்கூடிய ஒரு பிரம்மாண்ட மாநாடை போடணும். இந்த மாநாட்டில் வரக்கூடிய கூட்டத்தை காட்டி தான் தமிழ்நாட்டிலே வந்து நமக்கு தான் மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குன்றத மக்கள் மைண்டில் பதிய வச்சு நாம் தேர்தலை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக வந்து ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் மாநாட்டுக்கு வந்து கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 9 லட்சம் சேர் வந்து போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் 1 லட்சம் 2 லட்சம் பேர் கூட மாநாட்டில் ஃபுல்லாக வரல. அப்படியே வந்து காலி சேர்களினுடைய மாநாடாக காட்சியளிக்குது. எல்லா மீடியாலையும் எடுத்த ட்ரோன் ஷாட் வீடியோவில் தெளிவாக கவர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணன்னு தெரியாமல் திமுக தலைமையிலிருந்து கீழே 2ஆம் கட்ட தலைவர்கள் வரைக்கும் இப்படி சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தீராத கவலையில் உட்காந்துருக்காங்க. அதாவது 2006 திருச்சியில் இதே மாதிரி மாநில மாநாடு, 2014 மாநாடு, 2021 முதற்கொண்டு இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மாநாடுலாம் திட்டமிட்டு இருந்தாங்க. அங்கெல்லாம் கூட அதிகப்படியான கூட்டம் வந்துச்சுங்க. ஆனால் இன்றைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆளும் அரசாக வந்து இருக்கிறாப்புல. அப்போல்லாம் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போதே 2014 இருக்கட்டும் 2021 இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கும்போதே அவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து காட்ட முடிந்த திமுகவால் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, பணபலம் இருக்குது, அவர்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் வந்து அவர்கள் நினச்சா பண்ணிக்க முடியும். பல ஊர்கள்லேருந்து பட்டியலை அடைச்சி மக்களை வந்து கூட்டிகிட்டு வர்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேனில் எடுத்து போட்டு கால்நடைகளை கூட்டு வர மாதிரி கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தும் கூட இந்த அளவுக்கு தான் வந்து மக்கள் வந்திருக்காங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் முக்கியமான கேள்வி. முதல்ல அங்கே மாநாட்டில் நடந்த சில விஷயங்களை பார்த்துட்டு இந்த மாநாட்டினுடைய தோல்விக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத விரிவாக நம்ம பேசுவோம். நீங்கள் இந்த மாநாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் திமுகவினுடைய மாநாட்டில் இருக்கக்கூடிய எந்த விஷயங்களுமே இல்லை. அது கடந்த காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு அப்படின்னாலே பல நாட்கள் நடக்கும். இப்போ 2021 மாநாடை வந்து விட்டுருங்க. ஏன்னா 2021 வந்து தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு பின்னாடி நடத்துறதுனால அது ஒரு மாநாடுன்னு சொல்லாமல் பொதுக்கூட்டம்னு சொல்லி போட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரே நாள் நடந்து முடிஞ்சதாக இருந்துச்சு. ஆனால் அதற்கு முன்னாடி போட்ட மாநாடுகள்லாம் கிட்டத்தட்ட 3 நாட்கள் 2 நாட்கள் நடந்த மாநாடுகள். ஆனால் இது சில மணி நேரங்கள் மட்டுமே நடந்த ஒரு மாநாடாக போச்சு. அங்கே பேசினவங்களும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுலாம் வந்து ஒரு சிறப்பான உரையெல்லாம் ஒன்று ஆற்றலை. ஸ்டாலின் அவர்கள் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு வந்துட்டாங்க. அதாவது திமுகவினுடைய மாநாட்டினா அது ஒரு பயிற்சி பட்டாய மாதிரி இருக்கும். அங்கே வந்து அரசியல் கற்றுக்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு போகும்போது வேற மாதிரி இருப்பாங்க, வரும்போது பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு வருவாங்க. அப்படிலாம் வந்து கல உடன்பட்டு உருட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாநாட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான பொதுக்கூட்டம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை கூட இந்த ஒரு மாநில மாநாடு அப்படிங்கிறது ஏற்படுத்தலை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த மாநாட்டில் இன்னொரு கூத்து பண்ணாங்க. ஸ்டாலின் அவர்களை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பொம்மை முதலமைச்சர்லாம் பேசிகிட்டு இருக்காரு இல்லையா, அதை வந்து நிரூபிக்கிற மாதிரி இவர் வேலை பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அந்த ரேம்ப் வாக் வந்து சிகப்பு கம்பளம் வச்சு அவங்க நடக்கிறாரு இல்லையா, அந்த நடக்கிறதுல எந்த இடத்தில் நின்று ஸ்டாலின் அவர்கள் வந்து கையசைக்க வேண்டும் அப்படின்றது ஒரு மார்க் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அதையும் ட்ரோன் ஷாட்டில் கவர் ஆயிடுச்சு. இதெல்லாம் அவருக்கு நடக்கும்னு தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லை கேர்லெஸ்ஸாக பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு பொதுமக்களில் வெளியே வந்துருச்சு. அது பாருங்க, ஒரு இடத்துல ஒரு கட்டம் போட்டிருக்காங்க, அந்த கட்டத்தில் நின்று கையசைக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே ஒரு மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. என்னங்க இது வந்து எப்படின்னா அந்த ஒரு ரோபோட்டை வந்து ஒரு ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அது மாதிரி பண்ணுற மாதிரிலாம் இருக்கு. இயல்பா வந்து மக்கள் கூட்டம் இருக்கிற இடத்துல பார்த்து கை காட்டினா அது ஓகே. இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னா எல்லாமே இப்படி ப்ரீ பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா எப்படி ஒரு இயல்பான வகையில் இது ஒரு மக்கள் கூட்டமாக நாங்கள் பார்ப்போம்? அப்படி பார்க்க மாட்டோமே. ஏற்கனவே கூட்டம் சேர்க்கறது நீங்கள் காசு கொடுத்து குடி வைக்கிறது புரியுது. அப்படியும் கூட்டம் வரல. அப்படி வந்த கூட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கூத்துக்கெல்லாம் பண்ணுறது வெளியே வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி வந்து திமுக காரங்க பிற கட்சிகளை பார்த்து வந்து நீங்கள் தற்கூரி கூட்டம் கோமாளி கூட்டம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க பண்ணுற கூத்தை வந்து பாருங்கள். தலையில் உதயசூரியன் சின்னத்தை வந்து வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இவங்க பண்ணுற கூட்டம் வந்து கோமாளி கூட்டத்தோடு ரொம்ப மோசமாக இருக்குது. அப்படிப்பட்ட அளவில் தான் இவங்க வந்து இருக்கிறாங்க. இந்த மாநாட்டில் கவனிக்கத்தக்க வகையில் சில சம்பவங்கள் நடந்துச்சு. அதாவது KN நேரு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிருப்தியை வந்து இந்த மாநாடு ரொம்ப தெளிவாக காட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை வந்து இடி கைது பண்ணும்போது, இடி கட்டம் கட்டும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார். தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு சொன்னது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தியாகி பட்டம்லாம் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருந்தார். அவரை விட திமுகவினுடைய முன்னோடியாக கழகத்திற்கு அதிகமாக உழைக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய ஒரு KN நேரு அவர்கள், இவரை வந்து இடி 2 முறை கடிதம் எழுதி கட்டம் கட்டுறாங்க. அவர் மேலே FIR போட சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டுருச்சு. எல்லாரும் வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. திமுக KN நேருவை காப்பாற்றுறதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கல. ஸோ அவர் தலைமையிலே ஒரு மாநாடு அவர்கள் வந்து கொடுத்தாங்கன்னா அவர் எந்த அளவில் வேலை பார்த்துருப்பாரு அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் இணையதளத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அவர் வந்து துண்டை எடுத்து திருச்சி சிவா அவர்களுக்கு போடுறாரு, இந்த பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை போடுறாரு. சென்று இருக்கிற உதயநிதியை அவர் வந்து போடவே இல்லை, துண்டை போடவே இல்லை. அவர் உதயநிதி எந்திரிச்சு நிற்கிறாரு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துண்டை அப்படியே ஸ்கிப் பண்ணி அடுத்த ஆள் கொண்டு போய் போடக்கூடிய மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கு. இதிலே ஒரே ஒரு நேரு இருந்தார், ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தார். நம்முடைய இயக்க வரலாற்றிலே
திராவிடர் கழக மாடல் அரசினுடைய வரலாறு. இந்த வீடியோக்காக நான் அதை சொல்லலை, இப்படிதான் அவருடைய மனநிலை இருக்கு அப்படின்றதுக்காக சொல்றேன். இங்க கட்சிக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு உட்கட்சி பூசல்கள் வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா மண்டலங்கள்லையும் இருக்கு. நீங்க வந்து ஒரு ரீஜனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராகவே வந்து வேலை பார்க்குற அளவுக்கு மனநிலையில் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த மாநாடு இந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம். ஏன்னா திமுக கிட்ட இல்லாத பணம் இல்லை, அவர்களால் வந்து காசு கொடுத்து ஆட்களை கூட்ட முடியாமல் இல்லை. தலைமை ஒன்று நினைக்கிறாங்க அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய அந்த அடிமட்ட தொண்டன் வரைக்கும் அதே சிந்தனையில் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நமக்கு அவங்க ஏதாச்சும் பண்ணாங்களா, நாம் அவங்களுக்கு திருப்பி இப்படி பண்ணாதான் அவங்களுக்கு புரியுன்ற அடிப்படையில் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய மோடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ அமைச்சர்கள் லெவலில் முதலமைச்சர் லெவலில் வந்து அவர்கள் பேசிக்கிறதுலாம் வேற, அந்த கீழே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கும் கீழே ஒரு குரூப் இருக்கும் இல்லையா, அவர்கள் வந்து தலைமை மீதோ கட்சியின் நடவடிக்கை மீதோ பயங்கரமான அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு இந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவிற்கு வந்து கூட்டம் வந்து இவ்வளோ குறைவாக வந்தது. இது மக்களுக்கு நேரடியாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். மக்கள் இந்த மாநாட்டை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன முடிவு வந்திருப்பாங்க, திமுக இவர்கள் சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சு பெரிய அளவில் மக்கள் ஆதரவுலாம் இல்லை. ஏன் நான் சொல்றேன்னா 21 கட்சி கூட்டணிங்க, ஒரு கூட்டணி கட்சி சார்பாக நீங்கள் வந்து 50,000 பேர் 1,00,000 பேரை நீங்கள் திரட்டி கொண்டு வந்தீங்களே மாநிலம் முழுக்க. ஏன்னா இது மாநில மாநாடு. இப்போ நீங்கள் வந்து ஒரு மேற்கு மண்டல மாநாடு கிழக்கு மண்டல மாநாடுன்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ரீஜனுக்கு மட்டும்தான் வராங்க, நம்ம புரிஞ்சுக்கலாம். இது மாநிலம் தழுவிய ஒரு மாநாடு, அதுவும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மாநாடு. இதில் நீங்கள் வந்து 10,00,000 பேரை காட்டலனா தான் ஆச்சரியமே போட்டுருக்கணும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் எல்லா மாவட்டங்கள்லேருந்து மக்களை திரட்டி கொண்டு வந்து காட்ட வேண்டிய ஒரு மாநாடு. அந்த அளவுக்கு வந்து திமுக சோர்ஸும் இருக்குது. ஒரு தலைக்கு வந்து 300 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து அவ்வளோ ஆட்களை கூட்டுறதுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் திமுக அமைச்சர்கள்ட்ட இருக்குது. திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் விரும்பி இருப்பார். ஆனாலும் நடக்கலை அப்படின்னா கட்சியில் உள்ள அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களுக்கு திமுக தலைமை மீதும் திமுக தலைமை குடும்பம் மீதும் பயங்கர அதிருப்தி இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள், உதயநிதி அவர்களுக்கு மட்டும் இந்த முறை 40 எம்எல்ஏக்கள் அவரோட டீம்ல இருந்து இளைஞரணி டீம்ல இருந்து மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தலைமை எடுத்துக்கக்கூடிய முடிவு. ஏன்னா அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியை வந்து முதலமைச்சர் ஆக்கணும், அவருக்கு முடிசூடணும் அப்படின்னா அவருக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள் வந்து உருவாக்கணும், அவருக்கு ஆதரவான அமைச்சர்களை உருவாக்கணும். அப்போ எல்லா நபர்களும் இளைஞர்லேருந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே பல முக்கியமான தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞரை கைமாறுது. அப்போ இதுவே வந்து கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை வந்து உண்டாக்குது. ஏன்னா கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் இருந்து கட்சிக்கு ரொம்ப காலமாக உழைத்து இன்னும் வரைக்கும் பெரிய அளவில் பயனடையாமல் இருப்பாங்கல்ல, அவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோவத்தில் இருக்கிறாங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் திமுக வந்து ஒவ்வொரு தேர்தலுக்குமே வாக்கு வங்கி குறைஞ்சிட்டு வருது. நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அவர்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தல் ஜெயிச்சாங்க, 2021 ஜெயிச்சாங்க, 24 ஜெயிச்சாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வாக்கு வங்கி அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுக்குமே குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இதுதான் வந்து கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு காட்டுது. இன்னும் இப்போ ஏற்கனவே வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸ் கூட பிரச்சனை, பிசிக மதிமுக கூட வந்து தொகுதி பங்கீட்டில் வந்து பிரச்சனை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட வந்து பிரச்சனை, இப்படி எல்லா கட்சிகள் கூடயும் சிக்கல் இருக்கக்கூடிய சூழலை தாண்டி திமுகவிற்குள்ளேயே அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம சமீபத்தில் கூட பார்த்தோம், கனிமொழிக்கும் சபரீசனுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சபரீசன் அவர்கள் எல்லா தொகுதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் அங்குள்ள முக்கிய பொறுப்பாளர்களை பார்க்கறது, அந்தந்த தொகுதிகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான தேர்தல் பொறுப்பாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபத்தை ஏற்படுத்துது. அந்த வகையில் தான் சமீபத்தில் தென் மாவட்டங்களுக்கு வரும்பொழுது கனிமொழி அவர்களுக்கும் சபரீசனுக்கும் ஒரு கிளாஸ் ஆச்சு, அவர் எதுக்கு இங்கே வந்து பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை. இது எல்லா கட்டத்துலையுமே இருக்குது. ஆனால் இது வெளியவே தெரியாமல் திமுக வந்து கொண்டு போக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த முறை வந்து மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இப்போ எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு வரக்கூடிய கூட்டம் வந்து அங்கே வாழைத்தாரை வந்து பிடிங்கிட்டு போகிறது, அங்கே இருக்கக்கூடிய பொருள்லாம் அப்படியே உடச்சி எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரியான காட்சிகள் இந்த முறை வந்து சிறப்பான முறையில் இடம்பெற்றுச்சு. அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டம் வந்து ஓரளவுக்கு அதிகமாக வந்து காட்டிடுவாங்க, உள்ள உட்காந்து அவர்கள் சீட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க, குடிபோதையில் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இது மாதிரிலாம் நடக்கும். இந்த முறை அப்படி காட்டுறதுக்கு கூட ஆள் இல்லைங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ரேம்ப் வாக் வந்து நடக்கிறதுக்கு சிகப்பு கம்பளம் விரிச்சு கொஞ்சம் தூரம் போட்டிருக்காங்க. அவ்வளோ தூரம் மட்டும்தான் வந்து ஆட்களே இருக்காங்க ரெண்டு பக்கமும். அப்படியே நீங்கள் ட்ரோன் ஷாட்டில் பின்னாடி எடுத்து காட்டிங்கன்னா ஃபுல்லாக காலிச்சாரு. அப்போ அந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணவங்க என்ன பண்ணாங்க, அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வாகனத்தில் உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. அப்போ அந்த அளவில் தான் மொத்தமாகவே அந்த நிகழ்ச்சி வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக வரும், அதுவும் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி. நீங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான மாநாடு. இதுக்கப்புறம் நீங்கள் என்னதான் வந்து இன்னொரு மாநாடு போடுறதுக்கான திட்டம்லாம் தீட்டி உடனடியாக பண்ண முடியாது. அவசரமாக பண்ணால் இந்த மாதிரி ஒரு மாநாட்டை வந்து திமுகவால் இன்னொரு தடவை ஆர்கனைஸ் பண்ணவும் முடியாது. ஏற்கனவே பண்ணதே இவ்வளோ பெரிய ஃபெயிலியராக இருக்குது. அப்படிங்கும்போது இது தேர்தலில் நேரடி எதிரொலிக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், தேர்தல் முடிவை தான் இந்த மாநாடு வந்து காட்டுது அப்படிங்கிறது. அதாவது மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குது, மக்கள் வந்து திமுக எதிரான ஒரு மனநிலையில் இருக்காங்க, அதெல்லாம் வந்து தனி கதை. இங்கே மாநாட்டு வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுமக்கள் மாதிரிலாம் யாரும் வரமாட்டாங்க. அது எப்போவுமே வந்து இவர்கள் தான் திரட்டி எடுத்து கூட்டு வருவாங்க. ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் இத்தனை பஸ்ஸு, இத்தனை வேனு, இத்தனை டெம்போன்னு சொல்லி இவங்க தான் கொண்டு வருவாங்க.
ஆனா அப்படி கூட இந்த முறை கொண்டு வர முடியல அப்படிங்கும்போது தான் இது மக்களுக்கான ஒரு அதிருப்தி மனநிலை மட்டுமே காட்டல, கட்சி நிர்வாகிகளே வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் உள்ள தலைமை மீது பயங்கரமான கோவத்துல இருக்காங்கன்றதுக்கான ஒரு வெளிப்பாடு. நீங்க வாரிசு அரசியல் அப்படிங்கிறத திமுக பண்றாங்க எல்லாருக்குமே தெரியும். ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியை கொண்டு வர்றது கட்சியில் உள்ள பெரும்பாலான நபர்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவர் வந்து அதை பண்றதுங்கிறது காலகாலமாக கலைஞருடைய காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த கட்டமாக என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, KN நேரு அவர்கள் அவருடைய மகன் அருண் நேருவை கொண்டு வர்றாரு, துரைமுருகன் அவர்கள் அவருடைய மகன் வந்து கதிரானந்தை கொண்டு வர்றாரு, பொன்முடி அவர்கள் அவருடைய மகன் சிகாமணி அவர்களை கொண்டு வர்றாரு. இப்படி எல்லாருமே திமுகவில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு சொல்லக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வாரிசுல உள்ள களமிறக்குறாங்க. அப்படின்னா இத்தனை வருஷமா இவர்கள் வந்து திருச்சியில வந்து இருந்திருப்பாரு KN நேரு, அதுக்கப்புறம் நாம ஆதிக்கம் செலுத்தலாம் அப்படின்னு போகும்போது அவருடைய வாரிசு வந்துருவாங்க. அப்போ இது மாதிரி நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முக்கிய அமைச்சர்கள், திமுகவில் உள்ள பவர் சென்டர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு எல்லார்ட்டையுமே அந்த பிரச்சனை இருக்கு. இதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவில் உள்ள இந்த குழப்பத்துக்கு காரணம், இந்த அதிருப்திக்கான அடிப்படை காரணம் ஊடகங்கள் வந்து இவ்வளவு நாள் திமுகவினுடைய பிம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டி பாதுகாத்துட்டு இருந்தாங்க. எந்த ஒரு மக்கள் பிரச்சனையும் பற்றி பெரிய அளவில் விவாதம் வந்து பண்றது இல்லை, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை பற்றி பெரிய அளவில் பேசு பொருள் ஆக்குறது இல்லை, விவாத பொருளாவே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் உட்கட்சி பிரச்சனைகளை அவர்கள் வந்து கொண்டு வரதே இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அதிமுகவில் வந்து இரட்டை தலைமையா ஒற்றை தலைமையா ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆன்னு சொல்லி அதை வச்சே வருஷ கணக்கில் ஓட்டிட்டு இருந்தாங்க. சசிகலா அவர்கள் தனி கட்சி தொடங்குறாரா இல்லையா, அவர் என்ன பண்ண போறாருன்றதை பேசிட்டு இருந்தாங்க, டிடிவி அவர்கள் என்ன பண்ண போறாருன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு மாநாடு நடந்திருக்கு, அது தோல்வி அடைஞ்சிருக்கு இல்லையா. இப்போ இந்த மாநாட்டில் 10 லட்சம் பேர் எதிர்பார்த்தாங்க, ஆனால் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் வந்திருப்பாங்களாங்கிறதே டவுட்டாக இருக்குது. இப்படிங்கிற விஷயத்த அவர்கள் வந்து பொது வழியில் பேசுவாங்களா, அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவாத பொருள் ஆக்குவாங்களா, இது யாருனாலும் இந்த மாநாடு தோல்வி அடைந்தது, யாரினுடைய தவறு அப்படின்னு சொல்லி பேசுவாங்களான்னா இது மக்களுக்கு தேவையான தேவையில்லை. ஆனால் பிற கட்சிகளை வந்து உட்கட்சி பிரச்சனை எல்லாம் பற்றி இவர்கள் விவாதமாக பேசக்கூடிய ஊடகங்கள் திமுகவினுடைய சர்க்கிள்கள் பற்றி எதையுமே வந்து வாய்த்து இருக்கிறது கிடையாது. ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை பற்றியும் பேசுறது கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து நீட் தேர்வினுடைய பயத்தால் வந்து உயிரிழந்த மாணவர்கள் எண்ணிக்கை வந்து நிறைய, திமுக ஆட்சியிலே நான் சொல்கிறேன். அதே மாதிரி விசாரணை காவல் மரணமும் வந்து அதிகம். அஜித்குமாரினுடைய படுகொலை தவிர வேற எதுவுமே வந்து பெரிய பேச பொருளாகல. இப்போ சமீபத்தில் கூட ஆகாஷ் அப்படிங்கிற இளைஞர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் அதே மாதிரி வந்து விசாரணை மரணம் வந்து நடந்திருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கு. அது ஆமாவா இல்லையாங்கிறத பற்றி கூட செய்தி போடுறாங்களே தவிர ஒரு விவாதமாக வந்து எடுத்து பண்றது இல்லை. ஒரு பிரைம் டைம்ல மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருள் ஆக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஊடகங்கள் எதையுமே பண்றது இல்லை. இது மாதிரியான சில சம்பவங்கள் இல்லை. நீங்க 2021 ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்தே இப்போ வரைக்குமே பெரிய அளவில் மக்கள் பிரச்சனை எடுத்து விவாத பொருள் ஆக்கினதே இல்லை. ஆனாலும் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வந்து உருவாயிருக்குன்றதான் நிதர்சனமான உண்மை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த கருத்து கணிப்புமே எடுத்துக்கங்களேன், திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 35 விழுக்காடுக்கு மேல வந்து அவர்கள் பெரிய அளவில் வெயிட்டேஜ் வந்து கொடுக்கல. இத்தனை கூட்டணி வச்சதுக்கு அப்புறமாவும் காங்கிரஸ் உள்ளதான் இருக்கு, விசிக உள்ள இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, 2 இஸ்லாமிய கட்சிகள் இருக்கு, அப்புறம் பல சாதி கட்சிகள் இருக்கு. இப்படி எல்லாரும் இருந்ததுக்கு அப்புறமாவும் திமுகவால ஒரு தனிப்பெரும்பான்மையோட பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியல. கருத்து கணிப்புகள்லயே என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாக்கு வங்கி நான் முதலே சொன்ன மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வருது. அதையும் தாண்டி திமுகவிற்கு எதிரான வாக்குகள் தான் வந்து பெரும்பான்மையா இருக்கு. நீங்க 35 விழுக்காடு 38 விழுக்காடு திமுகவுக்கு வந்து இப்போ வரைக்குமே கூட்டணி கட்சிகளுக்கு இவ்வளவு சேர்த்து கிடைக்கும்ன்றத ஒரு கருத்து கணிப்பா சொல்றாங்கன்னா திமுகவினுடைய எதிர்வாக்குகள் தான் 60 விழுக்காடுக்கு மேல இருக்கு. ஸோ அப்போ அங்கே தான் வந்து திமுகவினுடைய இந்த ஆன்டி இன்கம்பன்சி எந்த அளவுக்கு இருக்குன்றது நமக்கு புரிய வருது. இதை வந்து எதிர்க்கட்சிகள் சரியான வகையில் அறுவடை பண்ணணும் அப்படின்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்போ கடைசி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மாநாடு, இந்த மாநாட்டில் மாநில மாநாடுன்னு சொல்லக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மாநாட்டிலேயே இவ்வளவுதான் வந்து கூட்டம் காட்ட முடியுது அப்படின்னா திமுகவினுடைய உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் மத்தியில் அவர்கள் அம்பலப்பட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அறிவாலயத்தில் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று போட்டிருப்பாங்க. என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி ஆச்சு, சொதப்பிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி பலகட்டமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். ஸோ KN நேருவுக்கும் சிக்கல் தான், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு பெரிய அச்சம் இருக்கும். அடுத்து வரப்போகிற தேர்தல் நினச்சி பல கட்டமான பயத்தில் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா 5000 ரூபா கொடுத்தோம், அப்புறம் திருப்பி வந்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு மேலே நம்ம 2000 ரூபா அதிகமாக கொடுத்தோம், இதெல்லாம் நம்ம பண்ணோம். ஆனால் இவ்வளவும் பண்ணி கடைசியில் வந்து நமக்கு ஒரு பெரிய அளவில் மக்கள் ஆதரவு இருக்குன்ற பிம்பத்தை வந்து நம்ம கட்டமைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு உள்ள குமுறல் தான் இன்னைக்கு வந்து திமுகவினுடைய தலைமை குடும்பத்திற்கும் ஸ்டாலின் அவர்களும் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் வந்து தேர்தல் முடிவுகளில் இதை எப்படி எதிரொலிக்கிறாங்க. இந்த மாநாடு அப்படிங்கிறது திமுகவினுடைய அரசியலுக்கு எவ்வளோ பெரிய ஒரு திருப்பு முனை அமைஞ்சிருக்கு. இவ்வளோ நாள் வந்து ஊடகங்களில் கட்டமைச்ச அந்த ஒரு பிம்பத்தெல்லாம் சுக்கு நூறாக உடைச்சிருக்கு. நிச்சயமாக அந்த மாநாட்டினுடைய முடிவு தான் தேர்தல் முடிவும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நன்றி.